வணக்கம், சாந்தி உண்டாகட்டும். இப்போ இதில் இருக்கிற ஆக்கள்ல தியானம் வளமையாக செய்கிற ஆக்கள் இருக்கும். தியானம் இருந்தா போல உரிய முறைப்படி செய். இன்னொரு பாட்டில் சொல்லப்படுகிறது, உரிய இடம் சேரும் வரை உரிய தியானம் செய். அதாவது அது இங்க உரிய முறைப்படி செய், அங்க உரிய இடம் சேரும் வரை உரிய முறைப்படி செய். இந்த உரிய என்ற சொல் பாவிக்கப்படுகிற அடிப்படை அந்த காரணம் என்ன என்று அங்க ஆராய்வுக்கு எடுத்தா, இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம்னா தியானம் செய்கிற நேரத்தில் ஒரே அமைப்பா இல்லாம, ஒரே ஒரு நோக்கா இல்லாம, அறிவு ஒரே விஷயத்தை பிடிச்ச மாதிரி இல்லாம போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், கண்ணை மூடுறோம், தியானம் செய்கிறதானே ரெண்டு அவங்களோட ஒரு விருப்ப அடிப்படையில், அதாவது சொல்றேன்னா அந்த மனோ இச்சையும் கலந்த அடிப்படையில் அந்த தியானங்கள் போனா, தியானம் செய்யப்பட்டா, அந்த தியானத்தில் அந்த மனம் ஒருநிலைப்படுற வீதம் குறையும். ஒருநிலைப்படுற அந்த வீதம் குறைஞ்சுன்னா வருஷ கணக்கெடுக்கும். ஏன்னா அந்த தியானம் செய்யற நேரத்தில் அந்த உரிய முறைப்படி அந்த உரிய ரிக்கிர் செய்யப்படாட்டி, உரிய ரிக்கிர் முறையாக செய்யப்படாத நிலை ஏற்பட்டா மனம் ஒருநிலைப்படாது. மனதை ஒருநிலைப்படுத்தல. அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு முறையொன்று, உரிய முறைப்படி என்று ஒரு அமைப்பை நமக்கு உஸ்தாதி பழைய மாணவர்களுக்கு அவர்களே நேரடியாக சொல்லி தந்திருக்கார். இப்ப இதுல இருக்கிற அதிகமான மாணவர்களுக்கு தெரியும், தெரியாமையும் இருக்கு. அப்ப இப்ப தியானத்துக்கு முதல் உடல் என்ற ஒரு சாமை இருக்கா? உடல் என்ற என்ன இப்படி உடல் என்று சொல்லி இதை நம்பியிருக்கமா இல்லையா? உடல் என்று நம்பி இருக்கிற இப்படி ஒரு பொருள் இருக்கா இல்லையா? ஓ இருக்கி என்று நம்பியிருக்கோம். அவன் இருக்கு என்று எடுத்துட்டோம் என்று வைப்போமே, உடல் இருக்கி என்ற அடிப்படையை நாம் எடுத்துட்டோம். அப்ப நாம ஒரு ஆளுகிட்ட இப்ப கேட்போம், உடல் இருக்கா? ஓ இருக்கு, கொஞ்சம் காட்டுங்களேன். அந்த உடல் இருக்குன்னு சொல்ற அந்த உடலை காட்டுங்க. ரெண்ட உடனே ஆரம்பத்தில் இன்னைக்கு பாருங்க ரெண்டு காட்டு வர இல்லையா? அப்படித்தானே காட்டணும். இன்னைக்கு பாருங்க இந்த உடலை காட்டுற நேரத்தில் கரெக்டா காட்டுங்க என்றா, நேரடியாக எங்களுக்கு அந்த உடலை காட்டுங்க என்றா உடனே உண்டோ ஒரு நெச்சியை தொட்டு, இல்லாட்டி காலை தொட்டு, இல்லாட்டி கையை தொட்டு, இதுதான் உடல் பார்த்துங்க ரெண்டு காட்டக்குள்ள அப்படித்தானே காட்டலாம். அப்படி உடலை காட்டக்குள்ள அவரு உடலை காட்டுறாரா, உடல் ரெண்டு அவர் நம்பி இருக்கிற அதில இருக்கிற ஒரு பொருளை காட்டுறாரா? ஒரு பொருளை காட்டுற. இப்ப கையென்று சொல்லி, காலண்டு சொல்லி, முகமண்டு சொல்லி, காதண்டு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்கிற ஒன்றைத்தான் அவர் நமக்கு என்ன செய்யறாரு? உடலண்டு காட்டுற. உடலண்டு காட்டுறதுல போய் அங்க என்ன இருக்கென்று பார்த்தா அங்க கை இருக்கு, கால் இருக்கு, முகம் இருக்கு, வேற பொருட்கள் நிறைய இருக்கு. அப்ப எல்லா பொருட்களும் இருக்கிற ஒரு ஒரு கூட்டு பொருளுக்கு, ஒரு கூட்டு பொருளை அவர் உடல் என்று நம்பிட்டு இருக்க. அப்ப இப்ப உடல் இருக்கா இல்ல கை கால் முகம் என்று இருக்கிற அந்த பொருட்கள் இருக்கா ரெண்டு கேட்டா இப்ப அவர் என்ன பதில்? உடல் இல்லை. ஏன்னா கை கால் முகம்ங்கிற எல்லா பொருட்களையும், எல்லா பொருட்களும் இருக்கிற அதைத்தான் நான் உடல் என்று சொல்றேன் சொல்லுவேன். அப்படியேண்டா இன்னைக்கு உடல் என்று சொல்ற விஷயம் பெண்ணி ஆயிடுது.
அது ஒரு பொருள் இல்லை, ஒரு பெயர், ஒரு வசனம், ஒரு சொல் என்றாயிடும். அப்ப இப்ப நீங்க உடலென்று நாம சென்னது, உடலென்று நாம நம்பினது, உடலென்று நாம சொல்லப்பட்டத என்ன என்று எடுத்துட்டேன். இப்ப அண்ணா அது ஒரு சொல், அது பெயர் என்று எடுத்துடும். அது அப்படி ஒரு பொருள் இல்லையா? அங்க இருக்கா? அங்க உடலென்று நம்பிட்டு இருந்த அங்க போய் என்ன கொஞ்சம் அறிவு ரீதியா பார்க்கக்குள்ள, அறிவு ரீதியா நோக்கக்குள்ள, கை கால் முகம் என்று சொல்லி நிறைய பொருட்கள் இருக்கிற ஒன்றைத்தான் உடல் என்று நம்பிட்டு இருந்திருக்கோம். இப்ப உடல் என்ற ஒரு பொருள் இல்லை, கை கால் முகம் என்று சொல்லி நிறைய பொருட்கள் இருக்கிறது தான் இருக்கு. அப்ப உடலுங்கிறதை நடந்துட்டோம், என்னையே சொல்ல எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் அறிவு ரீதியா போகும். கை கால் முகம் கழுத்து தலை இப்படியெல்லாம் இருக்கா ரெண்டு திரும்ப அங்க போய் பார்த்தா என்ன அடிப்படையில் பார்க்கிற? அறிவு ரீதியாக பார்க்கிறது. அறிவு ரீதியாக பார்க்கிற நேரத்தில் அங்க திரும்ப போய் பார்க்கக்குள்ள கையண்டு ஒரு பொருள் இருக்காண்டு பார்த்தா அங்க கையில நரம்பு இருக்கி, திசு இருக்கி, ரத்தம் இருக்கி, முள்ளு இருக்கி, சதை இருக்கி, இப்படி நிறைய பொருட்கள் இருக்கி அல்லாமல் கையெழும் ஒன்று இல்லை. புரியுதா? அப்படி பொருட்கள் இருக்கி அல்லாமல் இப்ப கையும் இல்லை. அப்ப சரி, கையை பார்த்தா அதுல நிறைய பொருட்கள் இருக்குன்னு காலை போய் பார்த்தா காலையும் என்ன இருக்கி, அதையெல்லாம் தான் பொருட்களா இருக்கி அல்லாமல் காலண்டு ஒன்று இல்லை. அப்ப இப்ப கை காலண்டெல்லாம் இருந்த எல்லாம் இப்ப என்ன ஆகுது? இப்ப இன்னைக்கு திரும்பவும் அதுவும் பெயர் சொல் என்றா அந்த உடலோட சேர்ந்து இங்க வருது. அப்ப இப்ப முதலாவது உடல் என்று சொல்லி ஒரு பொருள் இல்லை, அதுவும் என்ன ஆயிட்டு வெறும் பெயராயிட்டு, சொல்லாயிட்டு. கை கால் முகம் என்று சொல்லி நிறைய பொருட்கள் இருந்துச்சு, அங்க போய் பார்த்தா அதுவும் எல்லாம் பொருட்கள் அல்ல, அதெல்லாம் சொல்லு சொல்லி அதுவும் இன்னும் வந்துட்டு. இப்ப திரும்ப அங்க போய் பார்த்தா ரத்தம் நரம்பு இப்படித்தானே நிறைய பொருட்கள் வைக்கன்னு நம்பினேன். போய் திரும்பியும் அறிவு ரீதியாக போய் திரும்ப அதையும் ஆராய்வு செய்து கொஞ்சம் அப்படி பிரிச்சு பார்த்த உடனே கடைசி முடிவாக இப்ப மனிதர்கள் வந்திருக்கிற இடம்தான் என்ன? அணுக்கள். அந்த டிஷ்யூவை ரத்தத்தை எல்லாம் ஆராய்வு செய்யக்குள்ள அந்த ஆராய்வு செஞ்சு இறுதி முடிவாக அது அணுக்களுடைய திரட்சி. அங்க இப்ப என்ன பொருள் அறிக்கை? அணுக்களுடைய திரட்சி தான் இருக்கி அல்லாமல் நரம்பு ரத்தம் டிஷ்யூ தோல் இப்படி எல்லாம் இருந்துச்சா? அப்ப அதை எந்த பக்கம் கொண்டு வருவோம்? அதுவும் பெயர் அதுவும் சொல் என்று சொல்லி இந்த பக்கம் கொண்டாந்து. இப்ப எங்க இப்ப உடல் என்று சொன்னதும் பெயர் இல்லாட்டி ஒரு சொல், கை கால் முகம் என்று சொன்னதும் பெயர் சொல், ரத்தம் டிஷ்யூ நரம்பு என்று சொன்னதும் அதுவும் வந்துட்டு. இப்ப என்ன இருக்கு? அணுக்கள் இருக்கு. அணுக்களுடைய திரட்சி, அணுக்களுடைய ஒரு பிண்டம் இருக்கு. இப்ப அதுக்கு அங்கால விஞ்ஞானம் போகல, ஆனா அறிவு என்ன செய்யும்? அதுக்கு அங்கால போகும். அறிவு ரீதியாக அங்கால போய் அதை கொஞ்சம் இன்னும் பிரிச்சா, அணுக்களை பிரிச்சா அந்த பிண்டம் அள்ளி இருக்கிற அது இருக்குமா? இப்ப என்ன எடுப்போம் என்ன இருக்காது. இப்ப நான் சென்ற மாதிரி ஒவ்வொன்றாக அப்படியே பிரிச்சு 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 வந்து கடைசா பார்த்தா இப்ப இன்னைக்கு என்ன இன்னைக்கு அணுக்களுடைய ஒரு திரட்சி, அணுக்களுடைய ஒரு குண்டம் இருக்கு. இப்ப அந்த அணுக்களுடைய அந்த திரட்சியை அதை இப்ப என்ன செய்வோம்? கொஞ்சம் இப்படி கலைச்சு விடுவோம், கொஞ்சம் இப்படி இப்படி கலைச்சு விடுவோம். கலைச்சு விட்டா
இந்த இந்த இடைவெளியில என்ன இருக்கு? நமக்கு கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத அணுக்கள், மிகவும் நுட்பமான நுண்ணிய அணுக்கள் தான் இருக்கு. அதான் நமக்கு தெரியுது. அப்படி இப்ப இன்னைக்கு இருந்த ஆள் அப்படி ஆயிடுவாரா இல்லையா? ஆயிடுவாரா இல்லையா? இந்த தெரிஞ்ச அணுக்களுடைய திரட்சியை கலைக்கிற பொழுது அவர் அப்படி இருந்த ஒரு ஆள் இப்ப கலைக்கப்பட்டுட்டார். அப்படி இருக்கிற நேரத்தில், இப்ப அணுக்களுடைய திரட்சியாகவே இருக்கிற நேரத்தில் அவரை தன்னை நான் என்று சொல்லி ஒரு உணர்வு, தன்னை நான் என்று சொல்லி உணர்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இப்ப நாம உணர்ற பொழுது, இப்ப நான் என்று சொல்லி உணர்ற அந்த உணர்வு அந்த திரட்சி என்கிற அந்த பிண்டத்தில உணரப்படுகிறதா இல்லையா? இப்ப நாம இந்த அணுக்கள் என்று கண்டு, இந்த அணுக்கள் என்று இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கலைச்ச உடனே, கலைக்கப்பட்ட உடனே அந்த உணர்ந்துகிட்டு இருக்கிறவரை இன்னைக்கு இருப்பார். எப்படி இருப்பாரு? ஏகமா இருப்பார். அப்ப அணுக்களுடைய திரட்சியாக உடல் என்று சொல்லி இருக்க கூட ஒரு கட்டுண்டா இருந்தாரு இல்ல? அணுக்களுடைய திரட்சி, அணுக்களுடைய அந்த பிண்டம் தான் கட்டுண்ட நிலையில இருந்துச்சு. இப்பயும் அந்த நானுங்கிற உணர்வு ஏகமத்தான் இருக்கா? இப்ப ஏகமத்தான் இருக்கு. இப்ப அவர் இதை மட்டும் தனிய உடல் ஒன்று இருக்கி, இப்படி ஒரு பொருட்கள் எல்லாம் இருக்கி, இதுதான் நான் என்று சொல்லி எடுத்ததால, அந்த பழக்கத்துக்குள்ள வந்ததால, அந்த பழக்கத்தை வழக்கமாக்கிட்டதால அவர் அந்த நான் என்று உணரப்படுற, அந்த நான் என்று உணர்ற அந்த உணர்வை என்ன செய்கிறார்? இல்லை, அது கட்டுண்டாத, வரைவிலக்கணத்தில் அமையாத, அது ஏகமாக இருக்கென்று சொல்லி எடுக்காரு இல்லை, ஏகமாக இருக்கென்று புரிகிறாரு இல்லை, ஏகமாக இருக்கங்கிற நிலைக்கு அவர் போறாரு இல்லை. ஆனா இப்படி இருக்கக்குள்ளேயே அந்த நிலையம் அப்படியே இருக்கு. இப்ப கட்டுண்டு இருக்காது, இப்ப எப்படி இருக்கு? அது ஏகமாக இருக்கு. ஆனா அது கட்டுண்டு இருக்கிறதாக ஒரு எண்ணத்தையும், அது கட்டுண்டு இருக்கிறதாக ஒரு புரிதலும் வாரத்துக்கு காரணம், உடலை நான் என்று உணராதே, உடலை நான் என்று உணராதே. உடலும் மாயிகை தான் மறவாது. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கின விஷயத்தில், உடலொண்டு இருக்கி, உடலொண்டு இருந்துகிட்டு இருக்கி, உடல் தான் நான் என்று நம்பினது, நம்பிக்கிட்டு இருந்தது, இந்த பக்கம் என்ன ஆயிட்டு? வெறும் சொல், வெறும் பெயர் ஆயிட்டது. அப்ப அப்படி ஒரு பொருள் இருக்கா? அப்ப ஒரிஜினலா கயிறு அறியாமையால, அறியாம இருக்கிறதால, அறிவை பயன்படுத்தாதில ஒரு கணம், ஒரு இருள் என்ன செய்யுது? அந்த கயிறு பாம்பா தெரியுது. இப்ப பாம்பா தெரிஞ்சது அந்த கயிறு கிடக்கிற இடத்துல இருக்கா? இல்ல எனக்கு அது தெரிஞ்சிச்சா? எனக்கு தெரிஞ்சிச்ச. அங்க கிடக்கிற ஒரிஜினல் பொருள் என்ன? கயிறு தான். அது பாம்பா மாறையும் இல்லை, அது பாம்பும் அல்ல. ஆனா ஒரு என்னுடைய ஒரு இருள், என்னுடைய ஒரு அவசரம், இல்லாட்டி என்னுடைய ஒரு அறியாமையால ஒரு கணம் எனக்கு என்ன செய்யறது? ஒரு பாம்பா தெரியும். இப்ப மாயின்ற என்ன? ஒரிஜினலா இருக்கிற பொருள் என்ன என்று தெரியாம, ஒரிஜினலா இருக்கிற பொருள் என்ன என்று புரியாம, ஒரிஜினலா இருக்கிற பொருள் என்ன என்று விளங்காம, ஒரிஜினலா இருக்கிற பொருள் என்ன என்று உணராம இருக்கிறதால, அறிவு பயன்படுத்தப்படாம இருக்கிறதால, ஒரு கணம் அறியாமை என்கிற ஒரு இருள மூழ்கினத்தால ஒரிஜினலா இருக்கிற கயிறு பாம்பா தெரிஞ்ச மாதிரி
ஒரிஜினலாக உணரப்பட்டிருக்கிற ஏக வியாபகமா இருக்கிற பொருள், ஒரிஜினலா உணரப்பட்டிருக்கிற ஏக வியாபகமாக இருக்கிற பொருள் எனக்கு உடல் தெரியும். நான் உடல் நினைச்சிட்டு அப்ப இப்ப உடல் என்று சொல்லி ஒரு பொருள் இருக்கின்ற விஷயத்தை தெளிவான புரிதல் எடுக்காட்டி, உடல் என்கிற விஷயம் என்ன, அது மாயை என்கிற விஷயம் உங்களோட அறிவுக்கும் சரியா புரிதலுக்கு வராட்டி தியானமே செய்ய சீர் வராது. தியானம் சரியான இடத்தை போகாது. ஏனென்றா நான் உடலுக்குள்ளே இருக்கேன், நான் உடலாக இருக்கேன் ரெண்டு. இந்த நானை என்ன செய்வோம்டா, இந்த உடலுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி இந்த உடலுக்குள்ளேயே அது இருக்கிறதாக நான் என்ன செய்வேன், எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்ப உஸ்தாது சொல்றாங்க, உடலுக்குள் நான் எனும் கூற்று, உடலுக்குள் நான் எனும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. உடலுக்குள் நான் எனும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. அது விளங்குதா? இப்ப உடலுக்குள்ள நான் இருக்கேன்னு ஒரு முடிவெடுக்காரண்டா, உடலுக்குள்ள நான் இருக்கேன்னு ஒரு முடிவோட இருக்காரண்டா, அவரு அந்த உண்மையை உணரலையா? உடலுக்குள் நான் என்று அவர் உடலுக்குள்ள இருக்கேன்னு எடுக்காரண்டா, நான்ங்கிற உணர்வு உடல் தான் என்று எடுக்காரண்டா. ஒருத்தர் அந்த பாட்டுல சொல்றாங்க, அவர் உண்மையை உணரலையா? உண்மையை உணரல என்று மட்டும் சொல்லாம அதை அடுத்தது சொல்ற உளுத்தரின் கூட்டான். உளுத்தரண்டா அந்த உளுத்தர கொஞ்சம் விளங்கப்படுத்தார். உடலை நான் என்று சொல்லி நம்பி உடல் ஒன்று இருக்கண்டு அவர் நம்புற அந்த வாழ்க்கைக்குள்ள இருந்தாரண்டா, உடல் என்று சொல்லி இருக்கிறது பொருளா மாகியா? மாய. அப்ப இப்ப நாம ஏற்கனவே அறிவு ரீதியாக விளங்கின அடிப்படையில உடல்ங்கிறது ஒரு பொருளே இல்லை. உடல்ங்கிறது உணரப்படுறதுக்கோ பிடிச்சி பார்க்கறதுக்கோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கிறதுக்கோ அது ஒரு விஷயமே அல்ல. அப்போ அது ஒரு மாயை. அதை நாம இப்படி என்ன செஞ்சோம், அப்படி நீக்கி கொண்டு போய் அது பெயர், அது வெறும் சொல். அதுக்கு ஒரு பொருள் ஒன்று இல்லை, அதுக்கு ஒரு பொருள் ஒன்று இந்த இறக்கு படலை என்கிற விஷயத்தை விளங்கினமா இல்லையா? இப்ப அப்படி இருக்கிற அந்த உடல் நான் என்று சொல்லி நான் நம்புற ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில வலுவாயிட்டா, உறுதிப்பட்டுக்கிட்டே இருந்தா நான் யார்? இப்ப இல்லாத ஒரு மாளிகையை, இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நம்பி நான் வாழ்ந்துட்டு. அப்ப நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில் வீழாதே. ரெண்டும் சொல்றாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில் வீழாது. அப்ப இந்த உடலை நான் என்று நம்பிட்டு அவர் இருக்கிறதால அவர் எப்படி உளுத்தராகிறாரு? உடலுக்குள் நான் எனும் கூற்று அது உண்மை அவர் உணரல்ல என்கிற விஷயம் எப்படி தெளிவாகுதுண்டா, அவர் நான் என்று நம்பிட்டு இருக்கிற அந்த உடல் என்ன மொத்தத்தில் என்னையா இருக்கி? அணுக்களுடைய திரட்சி, அணுக்களுடைய பிண்டம். இது ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? இப்ப நாம அறிவு ரீதியாக தானே கலைச்சு விட்டோம். அறிவு ரீதியாக ஒரு பிண்டமாக இருக்கிறத உடல் என்று இருக்கிறத என்ன செஞ்சோம், அங்கே இங்கேயும் உள்ள இப்படி அண்ட வழியில கலைச்சு விட்டோம். அது ஒரு நாளைக்கு அவர் கலைக்காம விட்டாலும் அது கலையும். ஏனென்றா அது ஒரு கூட்டு பொருள். அது எப்படி அது பிண்டமாயிச்சோ, எப்படி திரட்சி ஆயிச்சோ, அப்படி ஆன அடிப்படையிலே அது என்ன செய்யும், கலையும். இப்படி கலையிற நேரத்தில் இவர் உடலுக்குள்ள நான் என்று நம்பிட்டு இருந்தா இருக்குமா? இவர் உடலுக்குள்ள நான் என்று சொல்லி ஏதாவது ஒன்று வச்சிருந்தாரா? இந்த இவர் உடலைத்தான் நான் என்று வச்சிருந்தாரா? கலைகிறதோட அவர் அந்த இருக்கிற ஏகமா இருக்கிற அந்த உணர்வை
ஏகமா இருக்கிற அந்த பொருளை பிடிக்கலாட்டி, பிடிக்கிற இடத்துக்கு வராட்டி, பிடிக்கிற இடம் அவருக்கு அமையாட்டி அந்த கலையிறத்தோட கலைஞ்சிடுவேன். அப்ப ஒரு நபி கேட்காக மறுமையில எப்படி மீண்டும் ஒழுப்புவா நீ, எனக்கு அதை கொஞ்சம் நம்பணுமே, எனக்கு ஒரு நம்பிக்கை வரணுமே என்ற அடிப்படையில் கேட்டணும். அப்படியா, ஒரு பறவையை வெட்டி 4 உச்சி மலையில் கொண்டு போய் வச்சு போட்டு கூப்பிடு வரும்னு சொல்லி அவருக்கு அந்த செயற்பாடு மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, மறுமையில் ஒழுப்பப்படுவீங்க, மீண்டும் ஒழும்புவீங்க என்கிறத உணர்த்துறதுக்காக, அவர் நம்புறதுக்காக அவருக்கு என்ன செய்யப்படுகிறது, இன்னைக்கு செயல் விளக்கம் ஒன்று கொடுபடு. வேதமும் செல்லுது, உங்களுடைய விரல்ல இருக்கிற அடையாளம் கூட அப்படியே வர மாதிரி நாங்கள் உங்களை மீண்டும் உருவாக்கி காட்டுகிறோம். அப்ப இப்படி கலைஞர் திரும்ப என்ன செய்வார், திரும்ப அவர் ஏன் அவர் உணர்ந்துட்டாரா, பிடிச்சாரா, அவர் உளுத்தராயிட்டாரு. உளுத்தரண்டா என்ன இருந்துச்சு, ஆனா இல்லை, இருந்தாரு, நான் பார்க்கறதுக்கு இருந்தாரு, இப்ப பார்த்தா இல்லை. என்ன மரம் சும்மா இருக்கிற மரம் கரையான் அறுத்து 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 அந்த இருந்த மரம் அப்படியே என்ன செய்யுது, இல்லாம. அப்படி இல்லாமகிறது தான் உளுத்து போறது. உளுத்து போயிட்டா இப்ப தெரிஞ்சது, இப்ப தெரியுது. மரணம் என்பது மரணத்தின் ஜீவன் மறதி என்றறிந்தால் மரணத்தின் அச்சம் தோணாது. மெமோரி இருக்குமா, மறந்துடுமா? அப்ப திரும்ப அது அவர் எப்படி வர்றாரு, அப்ப அது வேற பகுதி நம்ம குறை கெடுப்போமா? அப்ப ஈனைக்கு இந்த பிண்டமாக இருக்கிற இத உடலென்று நம்பி அதை நான் என்று உணர்றவர் என்ன செய்யறாரு, கலைஞ்சு போற. திரும்ப அவர் என்ன செய்வார், மறுமையில ஒழுப்பப்படுவார். அவங்க ஒழுப்புவான். ஏன்னா அவருக்கு கேள்வி கணக்கு இன்னும் மிதிக்கு கலைஞ்சுதானே போனார். அல்லாமல் அவருடைய இருப்பு, அவர் நிலையா இருக்கிற இடத்தை அவரு பிடிக்கல. அதனால திரும்ப ஒழுப்புவான். நிலையா இருக்கிற இடம் என்னது? இப்ப நான் உடல் என்று இருக்கிற இந்த நிலையில நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? அந்த உணர்வு இந்த உடலுக்குள்ள இருக்கிறதாக நாங்கள் எடுக்கிறது தானே உளுத்தரின் கூற்று. உடலுக்கு வெளியே அந்த நானுங்கிற உணர்வு இருக்கிறதாக எடுத்தாலும் உளுத்தரின் கூற்று தான். உடலுக்குள்ள நான் இருக்கிறதாக எடுத்தாலும் உளுத்தரின் கூற்று, உடலுக்கு வெளியே நான் இருக்கின்ற எடுத்தாலும் உளுத்தரின் கூற்று. ஏன் உடல் இருக்கிற இடத்தை இல்லை என்றாவும், இப்ப உடலுக்குள்ள நான் இருக்கிறேன் என்று எடுத்தா வெளியே இல்லை என்றாவும், வெளியே நான் இருக்கிற இடத்தை பிடிச்சி இல்லை என்று எடுத்தா நான் இருக்கிற இடத்தை இல்லை என்றாவும். ஆனா நான் என்கிற இந்த உணர்வு உள்ளது நானெனும் ஏகமடா. நானெனும் உணர்வு ஒன்று உண்டு, இந்த ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து, உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாய் என்ன, அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கா. அப்ப ஏகமாய் இருக்கிற அந்த நான் என்கிற அந்த உணர்வு அந்த இருப்பு நிலையை உணர்றதுக்கு, அந்த இருப்பு நிலையை எடுக்கிறதுக்கு, அந்த இருப்பு நிலையில அமையறதுக்கு தான் இந்த நான் என்று சொல்லி ஒரு கட்டுண்ட நிலையில இருக்கிறதாக ஒரு நிலைக்கு வந்திருக்கே. அல்லாமல் இந்த கட்டுண்டிருக்கிற நிலையை உடல் என்று நம்பி உடல் என்று எடுத்து உடல் என்று வாழ்றதுக்காக இங்க வரல. இன்னைக்கு இந்த உடல் மாய், இன்னைக்கு உடல் இல்லவே இல்லை. இப்ப நான் என்ன இருக்கிறதே இல்லைங்கண்ணா, நான் விளங்குற நான் புரிய வைக்கிற விஷயத்துல தெளிவா புரியணும். என்னென்ன இப்ப இருக்கிறதே இல்லைங்கண்ணா, இல்லை நீங்க என்ன இருக்கிறத உடல் என்று நம்பிட்டு நாம இருக்க மட்டும் சொல்றேன்னா,
உடல் என்று நம்பிட்டு இருக்கேன். ஏனென்றா மாயை என்கிற ஒரு சாமான். நான் ஒரு ஜொக்கு இருக்கணும் வைங்களேன், இது எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. நான் இருக்கணும் வைங்களேன், இது மாயை இல்லை இல்லையா? இப்படி மாயை இல்லாத ஒரு சாமான் ஒரு இடத்தை பிடிச்சி இருக்கும். மாயை என்கிற ஒரு சாமான் பாம்பன்னு தெரிஞ்சது ஒரு இடத்தை பிடிச்சிருக்குமா? இப்போ நான் இதை உடலன்று நம்பிக்கிட்டு இருக்கிற எண்ணம் தான் எனக்கிட்ட இதை உடலன்று எண்ண வைக்குது, நினைக்க வைக்குது. அல்லாமல் இன்னும் இருக்கிற பொருள் இருக்கா இல்லையா? அப்போ இன்னும் இருக்கிற பொருள் என்னன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு தெரியாம தான் இதுக்கு உடலண்டும் கையண்டும் காலண்டும் ஒவ்வொரு பெயரையும் வச்சு நாம் என்ன செய்கிறோம்? இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ப வேண்டிய பொருளும் இந்த இருப்புல இருக்கு. அது எப்படி இருக்கு? அது என்ன நிலையில இருக்கு? அது கட்டும் நாம ஏகமா இயல்பா இருக்கிற மாதிரியே நான் இருக்கு. இப்ப நான் வாயால சொல்றதல்ல, நான் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லித்தரேன். உங்களோட உள்ளமே நான் என்று செல்லுதா இல்லையா? அந்த உள்ளம் செல்லிட்டு இருக்கிற அந்த உள்ளமும் நான் என்று அங்க மொழியப்படுற அந்த மொழியும் எனக்குரியதல்ல. எனக்குரியதல்ல என்று நான் இப்ப எதை சொல்றேன்? நான் ஒரு ஆள் இருக்கிறேன் உடல் என்று நம்பிட்டு இருக்கேனே, அதுக்குரியதல்ல. அதுதான் இந்த உடலை உணர்வதற்காக உருவாக்கி இருக்க அல்லாமல், உருவாக்கப்பட்டிருக்க அல்லாமல் இந்த உடல் என்று சொல்லி ஒரு பொருள் இல்லவே. இப்ப தியானத்துக்கு வந்துட்டோம். இப்ப தியானத்தில் ஒரு நிலைப்படுறதுக்கு இப்ப நாம உடலோட ஒன்றிக்கணுமா, நான் என்கிற உணர்வோட ஒன்றிக்கணுமா? நான் உடலோட ஒன்றிச்ச உடனே கட்டுண்ட நிலையில நான் ஒரு ஆள் இருக்கணும்னு இருப்போம். 2 அடி அகலத்தில் 5 அடி இதுல கட்டுண்ட ஒரு ஆளா இருப்பேன். உணர்வோட ஒன்றிச்சலண்டா எல்கை இல்லாத வரை விளக்கணத்தில் அமையாத ஏக வியாச கட்டவழியனைக்கு බැරි ගැඹුරක් තියෙන විදිහට වචනේ විස්තර කරන්න බැරි ගැඹුරු ඉතා සියුම් සාසරලයි. ඒකනේ අර කතාවේ පොඩි ළමයා කතාවේ දෙන්නේ දැන් මේ දුරට පැහැදිලි කරන දුන්නේ දැන් භාවනා කරන එක ඒක තමයි හරි පාර යන එහෙම භාවනා කරනකොට තමයි මේ අර තනට යන්න පුළුවන්. ඒක තමයි මම මේ පැහැදිලි කරන්නේ. පළවෙනි අතුල කියලා කියන්නේ දැන් පළවෙනි සතිදේම තමයි කියන දෙනවා. පියවර බලමු පියවර. උල්ලුකේ පාරේ. අතුලක බලන්න කියන්නේ இப்படிதானே நிறைய பொருட்கள் நம்பி திரும்பியும் அறிவு ரீதியாக திரும்ப அதையும் ஆராய்வு செய்து கொஞ்சம் வச்சுக்கூடாது. होटल की एक वचन एक वस्तु अपने ये वचन මේක තමයි වස්තුව. අපි ඒ වචනේ ආරයි වස්තුව ගන්නවා. ඒ වස්තුව එක බලනවා. දැන් වචනේ ගන්න පළවෙනියට මේක මම මෙතන ඉන්නේ හැමතැනම ඉන්නවා. මෙතන ආත්මය කිස්නේ මේක ये आप देखकर मदद करने की मेरा थी ये आप देखकर ये भावना देखकर मुझे हम हमें भी लाओ इंजन में ये भावना सारी इंजन हम धम्मम पार्षदी जो हम पास कने काम घर में जाके हे मां दक
ධර්මයේ තමයි අපි දැක්කේ ආව දැක්කට. صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وثم إلى حضرة روح الأستاذنا وسيدنا وهادينا سلطان العارفين وشيخ المفلحين سيد محمد عبد الله رحمة الله عليه. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. سلام قولا من رب رحيم. 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 سلام قولا من رب رحيم.
سلام قولا من رب رحيم سلام قولا من رب رحيم سلام قولا من رب رحيم سلام قولا من رب سلام قولا من رب رحيم 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 محمد رسول الله لا إله إلا الله 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 أستغفر الله العظيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم يا غفار تواب يا تواب يا تواب يا تواب يا تواب يا تواب يا تواب سبحان ربي العلي الأعلى الوهاب உணரக்கமோய்வென்றி உலாசை பேயுமின்றி ஊனுறக்கமோய்வென்றி உலகாசை பேயுமின்றி உண்மையை நாட்டி சென்ற உத்தமராம் என் நபிக்கே கனிவான எங்கள் சலாம் என்றும் எங்கள் சலாம் சத்தியத்தின் பிறப்பிடமான சத்குணத்தின் உறைவிடமான சத்தியத்தின் பிறப்பிடமான சத்குணத்தின் உறைவிடமான உத்தம திரு நபிக்கு எங்கள் சலாம் என்றும் எங்கள் சலாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆதி பொருள் அத்தனையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்த ஆத்துமாக்கள் வெற்றி பெற சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. சோதனையில் வேதனையில் சோர்வில்லாமல் வாழுகின்ற சோதரர்கள் யாவருக்கும் சோபனம், சுபசோபனம், சுபசோபனம்.